வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்திய திரையுலகத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ணாத சாதனைகளே கிடையாது. அது எந்த ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் சரி, அது விருதுகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, வசூல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்தாலும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் எப்பொழுதுமே டாப்ல இருக்கக்கூடிய ஒரு நாயகர். இப்போ லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். அதாவது இன்னைக்குள்ள இன்ஃபிளேஷன்ல, இன்னைக்குள்ள ருபி வேல்யூல இந்த நடிகர்கள், டாப் நடிகர்கள்னு சொல்லப்படுற, டோட்டல் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரியாள்னு சொல்லப்படுறவங்களுடைய இன்றைய தேதிக்கு அவங்க படங்களுடைய மொத்த வசூல் எவ்வளவு சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். ஸோ அதுல பார்க்கும் பொழுது 5வது இடத்துல சல்மான் கான் இருக்காரு. அதாவது 10,215 கோடி அவருடைய இதுவரை வந்த படங்களுடைய மொத்த இன்னைக்கு தேதிக்கு வசூல் கணக்கு எடுத்து போட்டு பார்த்தோம்னா 10,215 கோடி. ஷாருக் கான் அடுத்த 4வது இடத்துல இருக்காரு, 11,610 கோடி. ஸோ இவர் 2வது இடம். 3வது இடத்துல ரஜினிகாந்த் 13,239 கோடி. ஸோ ரஜினிகாந்துடைய எல்லா படங்கள், அவர் ஆரம்பத்திலேருந்து நடிச்ச படங்கள் எல்லாம் சேர்த்து இன்னைய தேதிக்கு ருபி வைஸ் போட்டோம்னா அது 13,239 கோடி ரூபாய் வசூல் வருது. 3வது இடத்துல அவர் இருக்காரு. 2வது இடத்துல பிக் பி என்று அழைக்கப்படும் பாலிவுட்ல மிகப்பெரிய கதாநாயகன் அமிதாப் பச்சன். 80s 70s லேட் 70s 80sலாம் அவர் கலக்கின மாதிரி யாருமே கலக்கினது இல்லை. அவருடைய வசூல் 14,665 கோடி. அதாவது 2வது இடத்துல இருக்காரு. ஸோ முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 18,870 கோடி. ஸோ இவர் இந்தியா முழுவதும் எல்லா லாங்குவேஜ்லையும் நடித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நாயகன். ஸோ அவருடைய படங்கள், அவர் வசூல்ல மிகப்பெரிய சாதனை பண்ண படங்கள் ஏராளமான படங்கள் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த படங்கள் ஏராளமா இருக்கு. 100 நாட்கள் படங்கள் ஏராளமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவருடைய படங்கள் வசூல்ல புரட்சி பண்ண படங்கள், அதாவது 1 வருஷம் 2 வருஷம்லாம் குரு மாதிரி படங்கள்லாம் முரட்டுத்தனமா ஓடி அந்த மாதிரியான வசூல் சாதனை பண்ணவர். அதாவது எல்லா காலத்திலையுமே, அவர் குழந்தை நட்சத்திரமா இருந்த காலத்திலேயே அவர் வசூல்ல சாதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. களத்தூர் கண்ணம்மா பாவ மன்னிப்பு கலெக்ஷன் சில ஏரியால பீட் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல, ஏவிஎம் சரவணனே சொல்லியிருக்காரு. ஏவிஎம் சரவணன், ஏவிஎம் குமாரன் சாரே சொல்லியிருக்காரு, பாவ மன்னிப்பு கலெக்ஷனை சில ஏரியால பீட் பண்ணுச்சுன்னா அப்ப பாருங்க, அப்போ ஒரு குழந்தை நட்சத்திரம் கதாநாயகனா நடித்த படம் அது எவ்வளவு பெரிய ஒண்டர்ஸா பண்ணிருக்குன்னு அப்ப ஆரம்பிச்சு அது நம்ம சகலகலா வல்லவன், அபூர்வ சகோதரர்கள், இந்தியன், தேவர் மகன், அவ்வை சண்முகி, விஸ்வரூபம், வேட்டையாடு விளையாடு அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்க எந்த ஆஸ்பெக்ட் எடுத்தாலும், வசூலா இருந்தாலும் கமல் தான் நம்பர் 1, அவார்டா இருந்தாலும் கமல் தான் நம்பர் 1, நடிப்புனாலும் உலகநாயகன் கமல்ஹாசன் தான் நம்பர் 1.